கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு இன்று கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்திருக்கிற ஒரு சூழலிலே இன்னமும் குற்றவாளிகள் சரியான முறையிலே அடையாளம் கண்டு அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. விசாரணை என்று காலங்கள் கடத்தப்படுகின்றன. இந்த சம்பவம் என்னை பொறுத்தவரையிலே நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுதும் என்னுடைய கருத்தாக இருந்தது, அரசு இதிலே சம்பந்தப்படாமல் இந்த குற்றங்கள் நடந்திருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. அதை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் இப்பொழுது இந்த விசாரணைகள், கைதுகள், விசாரணைகள் நடைபெறுவதை பார்க்கின்ற பொழுது அந்த சந்தேகம் வலுப்பெறுவதாகத்தான், உறுதிப்படுத்தப்படுவதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த தீவு ஒரு சிங்கள பௌத்த தீவாக இருக்க வேண்டும் என்பது சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய, இனவாதிகளுடைய, சிங்கள பௌத்த மக்களுடைய கருத்தல்ல. சிங்கள பௌத்த இனவரி கொண்ட ஆட்சியாளர்களுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனஅழிப்பை முன்னெடுக்கின்ற பொழுது இஸ்லாமிய மக்களை தங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தமிழர்களுடைய அந்த உரிமை போராட்டம் ஒரு இனஅழிப்பின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் ஏனைய துறைகளிலே ஆதிக்கம் செலுத்துவதிலும் முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு அதி உச்ச நிலையில் இருப்பதை சகிக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் ஒன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் மற்றும் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற மற்றும் நிர்வாக ரீதியாக ஆதிக்கம் செலுத்துகின்ற இஸ்லாமிய தரப்புகளை ஏதோ ஒரு வகையிலே ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களை ஒரு அடிமட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு அவர்கள் மீது ஒரு பழியை போட்டு ஒரு பெரும் தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் அந்த கொலைக்கு உரிய குற்றவாளிகளாக இஸ்லாமிய மக்கள் மீது தான் பலிபோடப்பட்டது. பொதுவாக அந்த குற்றம் செய்த நபர்களை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீதும் கிட்டத்தட்ட 22 லட்சம் முஸ்லீம்களையுமே குற்றவாளிகளாக சித்தரிப்பதிலே இந்த சிங்கள பௌத்த இனவாதிகள் வெற்றி கண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அதிலே அந்த நேரங்களிலே அரசியலில் இருந்த பல்வேறுபட்ட சிங்கள கட்சிகளும் அதை கண்டிப்பது போன்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையிலே அதிலே அந்த முஸ்லீம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அந்த பழி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீதும் விழுந்துவிடக்கூடாது என்ற அக்கறை சிங்கள தலைவர்களுக்கு இருந்ததாக இல்லை. எல்லோருமே அந்த சம்பவங்கள் நடந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் குற்றவாளிகளாக்கப்பட்டு அந்த காலப்பகுதியிலே அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட வன்முறைகளும் நெருக்குவாரங்களும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய வர்த்தக பொருளாதார செயல்பாடுகள் பெருமளவிலே அழிவுகளை சந்திப்பதற்கு அன்றைய காலகட்டத்திலே சம்பவங்கள் நடைபெற்றது எல்லோருக்கும் தெரியும். இன்று ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வந்திருக்கிற ஒரு சூழலிலே இந்த அரசு கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி நடைபெற்ற புரட்சியினூடாக ஆட்சியை கைப்பற்றி கொண்டவர்கள் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய அரசியல் எதிரிகளை ஏதோ ஒரு வகையிலே இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செயல்பாடுகளிலே கூடுதலாக கடந்த காலத்தில் குற்றமளித்தவர்களை தேடி கண்டுபிடித்து தண்டிக்கின்ற ஒரு செயல்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் செய்தவர்களிலே ராஜபக்ச தரப்பின் மீது தான் அந்த குற்றச்சாட்டுகள் கூடுதலாக இருக்கின்றது. அந்த தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். விரைவுபடுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் சுரேசாலே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவர் இப்பொழுது வசதியாக ஒரு வைத்தியசாலையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அங்கே உண்மையிலே உண்ணாவிரதம் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் அப்படி ஒரு போக்கு காட்டப்பட்டு அவர் ஒரு சௌகரியமாக ஒரு வைத்தியசாலையில் இருப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள், இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாருமேற்ற நிலையிலே மிக கொடூரமாக இந்த மிருக வதைக்கூடங்களிலே அடைத்து வைக்கப்பட்டு கொடூரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் இந்த சுரேசாலை பொறுப்பாக இருந்த காலப்பகுதியிலே பெரும்பாலான தமிழர்கள் மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்திருந்தார்கள். அவருடைய செயல்பாடுகளுக்கு பிள்ளையான முழு அளவில் உதவியாக இருந்திருந்தார். இந்த இடத்திலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது, இன்று தாக்குதல் விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா அவர்களும் சும்மா ஒரு சாட்டு போக்குக்காக கருத்துக்களை சொல்கின்றாரே தவிர அந்த வழக்குகள் விசாரணைகளை துரிதப்படுத்தி அந்த குற்றவாளிகளை விரைவாக கைது செய்து நடவடிக்கைகள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் இல்லை. வெறும் கண்டுடைப்புக்காக மட்டும் அவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலும் அந்த தாக்குதல் பழி முஸ்லீம்கள் மீது விழுந்திருப்பதனாலும்
இவர்களுக்கு அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் எங்களுடைய மனங்களிலே இருக்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் இதிலே மௌனமாக அல்லது ஒரு அசமந்த போக்கிலே செயல்படுகிறார்கள் என்பது என்னுடைய சந்தேகம்.